Hi friends, இன்னைக்கு வட்டையாப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். சுகர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏலக்காய், ஈஸ்ட் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா பேக்கிங் சோடாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் அரை தேங்காய் துருவி எடுத்துக்கணும். அரை மூடி தேங்காய் பால் எடுத்துக்கணும், தேங்காய் பால். இப்போ நாம் முதல்ல தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட தேங்காயும் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணியும் மிச்சம் இந்த பாலையும் நான் தேங்காய் பாலையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா பேஸ்ட் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு கப் மாவு மாதிரி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தண்ணி கழிச்சிட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு கெட்டியாக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வரும் பாருங்கள். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம கிளறி வச்சோம்ல மாவு, அது ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் 1 டீஸ்பூன் ஈஸ்ட் தேவைப்படும். வெயில்காலமாக இருந்தால் அரை டீஸ்பூன் இருந்தால் போதும். உங்கள்கிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடாவே யூஸ் பண்ணலாம். இதில் சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்தியாச்சு. உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சதையும் இதுலேயே நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த ஆப்பத்துக்கு ரொம்ப கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்பம் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவியில் வச்சு சாப்பிடணுன்னு இருந்தால் நீங்கள் இந்த 4 டேபிள் ஸ்பூன் சுகரே போதுமானது. அப்படி நீங்கள் வெறும் டீ ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகரை சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சுகரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகரை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ இதை கலந்துட்டு
பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டீமர் இருந்துச்சுன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் தடவி இருக்கோம். இது மேலே பொங்கி வரும், அதனால் கொஞ்சம் கால்வாசி நீங்கள் மாவு போட்டால் போதும். இப்போ நாம் இதை குக்கரில் வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு பிளேட்டு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 25 வரைக்கும் நம்ம வைக்கலாம். அதை இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு. இப்போ இதை நம்ம லைட்டாக குத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம சைடில் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம வட்டையப்பம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீமர் இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி தட்டில் கூட லைட்டாக நீங்கள் பட்டர் தடவிட்டு இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.